இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், உங்களுக்கு நிறைய பேர் எதிராய் நிற்கலாம். எனக்கு எல்லாரும் எதிராய் நிற்கிறார்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதை போல துணையாய் நிற்க வேண்டிய சகோதரர்களே அவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள். தன்னுடைய சகோதரர்கள் தான் அவனுக்கு துணையாய் நின்று, சரி பரவாயில்ல நீ போ, உனக்குள்ள உற்சாகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் அவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள். அவனுக்கு துணை யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவனுக்கு துணையாய் நின்றதுனாலே சத்துருவை ஒரு கல்லினாலே வீழ்த்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு சொந்தக்காரர்கள் எதிர்த்து நிற்கலாம், நண்பர்கள் எதிர்த்து நிற்கலாம், உன்னோடு இந்த பிரச்சனையிலே யாருமே உன் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுத்துக்கிறார். ஓ ஹல்லேலூயா! இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லாரும் உன்னை விட்டு கடந்து போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தனியாய் நிற்கிற உன்னுடைய மகளுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். தனியாக நிற்கிற உன்னுடைய மகனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். இந்த ஜெபத்திலே யாரெல்லாம் நீங்கள் தனியாக நிற்கிறீர்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்கள். அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் நிற்கிறீர். கட்டின மனைவி ஒருவேளை துணையாய் இல்லை, பெத்த பிள்ளைகள் துணையாய் இல்லை, கணவனா துணையாய் இல்லை. இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மகளே நீ தனிமையாக்கப்பட்டவளாய் வந்திருக்கிறாய். மகனே நீ தனிமையாக்கப்பட்டவனாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னோடு ஒருவர் கூட துணையாய் இல்லை. உனக்கு துணையாய் இருந்த சகோதரனுடைய கை இப்பொழுது உன்னோடு கூட இல்லை. உனக்கு துணையாய் நின்ற தாய் தகப்பனுடைய கரம் இப்பொழுது உன்னோடு கூட இல்லை. எல்லாரும் உன்னை எதிர்க்கிறார்கள், எல்லாரும் உன்னை வெறுத்தார்கள், எல்லாரும் உன்னை தனியாக விட்டு விட்டு கடந்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை உண்மையானது. கர்த்தாவே நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். என் இயேசு மகா பெரிய தெய்வம். ஹல்லேலூயா! எல்லாரும் கைவிட்டாலும் என் இயேசு நமக்கு என்னவா இருப்பாராமா? துணையாய் நிற்பாராமா. பல பல சூழ்நிலைகளிலே இந்த அனுபவத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். எல்லாரும் மறந்த சூழ்நிலை, சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நம்மளை தெரியும், நிறைய பேர் நம்மளை விரும்புவார்கள். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா யாருமே நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். எல்லாருடைய துணையும் நம்மளை விட்டு கடந்து போய் தனியாக நிற்கப்படுவோம். ஆனால் அப்போ நீங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது. இத்தனை நாட்களும் எவ்வளோ போராட்டத்தில் நீங்கள் தனியாக நிற்க வச்சது நான் நம்புகிறேன். நீங்கள் தனிமையாய் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்றதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் தனியாக விட்டது உண்டு. நான் நம்புகிறேன் சில நேரங்களிலே மனிதர்கள் நம்மை தனியாக விடுவது நல்லது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்கள் மேனேஜர் உங்களை தனியாக விட்டாரா? உங்கள் அம்மா அப்பா உங்களை தனியாக விட்டுருக்காங்களா? இல்லை கணவனார் உங்களை தனியாக விட்டார்களா? நல்லதுன்னு நினைங்க, நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க தனிமைப்படுத்தினால்தான் நம்ம உருவாக்கப்படுவோம். இயேசு நமக்கு துணையாக இருக்கிறதை அப்பொழுது நம்முடைய கண்கள் காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க வெறுத்ததற்காக நன்றி சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா வெறுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. நீங்க நேசித்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆபத்தான காலத்துல உங்க பக்கத்துல நிக்காததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காலத்துல நீங்க ஓடி ஓடி போய் செய்திருக்கலாம், எல்லாருக்கும் துணையாய் நின்றுருக்கலாம். உங்க வீட்டில் ஒரு கஷ்டம்னா உடனே போய் நிற்பீங்க, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா உடனே போய் நிற்பீங்க. உங்களுடைய தூக்கத்தை பார்க்கல, நீங்க உங்களுடைய சரீரத்தை நீங்க பார்க்கல, உங்க சாப்பாடை பார்க்கல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க கூட யாருமே இல்லாத தனியாக நிற்கப்பட்டு, சரி யாராவது ஒருத்தர் வந்திருக்க கூடாதா, நினைச்சிருக்க கூடாதா? நான் நம்புறேன் இல்லை, ஆண்டவர் அந்த சூழ்நிலை உங்களுக்கு அனுமதித்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அவர்கள் இல்லாட்டி என்ன, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ மருத்துவமனையில் படுத்து கிடக்கும் போது நான் உன் அருகாமையிலே இருப்பேன், நீ தனியாக போகும்போது நான் உன்னோடு கூட வருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா! இந்த வாக்குத்தத்தம் எனக்காக நீ தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு துணையும் எனக்கு கேடகமுமாய் இருக்கிறீரே, ஆபத்து காலத்தில் எனக்கு கூட இருந்தீரே ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க அன்பை நாங்கள் மறக்கவே முடியாது.
மறக்கவே முடியாது. ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அதுவும் இதே ஏசாயாவின் புஸ்தகத்திலே சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு துணையாக நிற்பாரே ஆனால் அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை என்னுடைய இருதயத்திலே பேசினார். வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணையாய் கர்த்தர் நிற்பாரே ஆனால் முதலாவதாக என்ன ஆசீர்வாதம் வருதாமா? அவன் வெட்கப்படவே மாட்டானாமா. கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார், ஆதலால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெட்கமடையேன், வெட்கமடையேன். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனால நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த இடத்துல வெட்கப்படுவேனோ, இந்த இடத்துல என்ன அவமானப்படுத்தி விடுவார்களோ. யாரும் நம்ம இடத்துல சில இடங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆள் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆள் இருந்தா அப்படிதான். சில போதகர்களுக்கு திருச்சபைகள் பிரச்சனையாக இருக்கும்போது தனியா அந்த போதகர்கள் போனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன உங்களுக்கு என்ன பெரிய இப்படி சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த பாஸ்டர்ஸ் ஒரு 50 பேர் 25 பேரோட போய் முன்னாடி நின்னாங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சரி உங்க பக்கத்துல நியாயம் இருக்குதான், சரி ஏப்பா நீங்க அமைதியா போக வேண்டியதானே. அப்போ மனுஷனை பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்களிலே சில அதிகாரிகளிடத்துல நீங்க போய் நிற்கும் போது நிறைய பேர் இதை நீங்க பாப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் ஆள் பலம் உங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் போறதற்கும் நீங்கள் தனியாக போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க தனியா போகும்போது அவங்க ஒரு மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, 4 பேரோட போகும்போது உங்களை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறதை மற்றவர்கள் காண முடியாது. கர்த்தர் சில நேரத்தில் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை வெளி தோற்றத்தில் காண்பிக்க மாட்டாரு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் உனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அந்த எதிரிக்கு முன்பாக கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அந்த சூழ்நிலைக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரே துணையாய் நின்று அந்த மனுஷனுக்கு முன்பாக யுத்தம் பண்ணி கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி அந்த காரியத்தை தேவனே செய்வாராக. ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பதனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் இதற்கு இணையாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இதற்கு பின்பு அப்சலோம் 1வது வசனத்திலிருந்து ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகர்களையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவர்களை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்னா ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்பு அப்சலோம், வழக்கு விஜயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்தும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாய் வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். அவன் இங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதிற்கு விரோதமாய் அவனுடைய மகன் எழும்புகிறான். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமானது ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டார் நமக்கு விரோதமாக எழும்புகிறது. வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு அப்படின்றது மாதிரி வேதத்துல பல மனிதனுடைய வாழ்க்கையிலே வீட்டார் சத்ருவாய் எழும்பி இருக்கிறார்கள்.
உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை நிறைய பேர் நம்புவாங்க, நம்மளை மதிப்பாங்க, நம்மளை கனப்படுத்துவாங்க, நம்ம சொல்ற வார்த்தைக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஆனா நம்மை ரொம்ப உடைய பண்றது, நம்மளை நிறைய நேரத்தில் ஒடுக்கிறது யார் அப்படின்னா நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் தான் நம்மை ஒடுக்குவார்கள், நம்மை ரொம்ப தெரிந்தவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல ஜெயிக்கணும். அதுதான் உங்களுடைய பெரிய ஜெயம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த மனுஷங்களை நீங்க ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து விரோதிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் அவங்கள வந்து விட்டுட்டு நீங்க வெளியே வரவும் முடியாது. அவங்களோட தான் வாழணும், அதுவும் சந்தோஷமா வாழணும், அதே நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஆனா அவர்களை நீங்க வந்து மனசளவில் ஜெயிச்சு வைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களால வந்து அடுத்த ஸ்டெப்பு போகவே முடியாது. நிறைய பேர் எங்க தோற்று போறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க வேலை ஸ்தலத்தில் ஜெயிப்பாங்க, அவங்க போற ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஜெயிப்பாங்க. ஆனா தன்னுடைய வீட்டில் தோற்று போவாங்க. பாருங்களேன், வீட்டில் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பெரிய மனிதர்களுக்கு நம்பணும்னா நீங்க முதல்ல வீட்டில் ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய குடும்பத்தில் முதல்ல ஜெயிக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ஜெயிக்கணும். நல்லா சொல்லுங்க, அது ஒரு பெரிய சவால். ஆமென் சொல்லுங்கள். எங்க போனாலும் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம், ஆனா எங்க தான் தப்பிக்க முடியாது. கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்றேன், நீங்க நல்லவங்க தான், நீங்க 100% நல்லவங்க, அவ்வளவுதான். உங்க வீட்டில் இருக்கிற மனுஷன் வந்து உங்களை குறித்து ஒரு சாட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க பரலோகம் கன்ஃபார்மா போயிடுவீங்க, உங்களுக்கு நரகமே கிடையாது. ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து இங்க வந்து சர்ச்சில் வந்த உடனே உங்களை பார்த்து, ஐயோ சார் நீங்க யார் சார், வேற லெவல் பிரதர், நீங்க முழங்கால் படிட்டா கத்தரே அக்னியை உடனே இறக்கிடுவாரு போல தெரியுது, நீங்க ஆராதிச்சா பரவாயில்ல பிரதர், ஃபயர் அப்படியே பத்திட்டு எரியுது பிரதர் அப்படின்னு உங்களை குறித்து பயங்கரமான பேச்செல்லாம் இங்க கேட்கலாம். பாஸ்டர் வந்து தோள் மேல கையை போட்டு, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் பா இந்த சர்ச்சிலே பெரிய ஆளுன்னு சொல்லலாம். இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்க சாட்சி வாங்கணும் அப்படின்னா குடும்பத்தில் சாட்சி வாங்கணும், வீட்டில் சாட்சியை வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் முறைக்கிறாங்க, அங்கதானே பாஸ்டர் பிரச்சனையே இருக்குது, அங்கதானே ப்ராப்ளமே இருக்குது. வீட்டாரத்தில் வாங்க முடியுமா? அதுவும் என் கணவனிடத்தில் ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? என் மனைவிட்ட ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? ஐயோ கொடுமை பாஸ்டர். நான் சொல்றேன், அதுதான் சவால். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டில் சாட்சியை வாங்கணும், உலகத்தில் சாட்சியை வாங்கணும், கர்த்தரிடத்தில் சாட்சியை வாங்கணும். இந்த 3 சாட்சியை வாங்கிட்டீங்கன்னா பரலோகத்திற்கு இங்கே கண்ணை மூடுனா ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவீங்க. ஆமேன். இந்த மாதிரி சாட்சி உள்ளவங்களுடைய டெத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்லா சொல்லுங்க. ஆமா, கொரோனா இல்லைன்னா நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து தான் நம்மளை வழி அனுப்பி வைப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல தன்னுடைய சொந்த மகனே அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார். சோ துணையாய் நிற்க வேண்டிய மகன் இப்போ எதிராய் விரோதமாய் வருகிறான் அப்சலோம். அவனால தாங்க முடியல. எப்படி தன்னுடைய சொந்த பிள்ளையே தனக்கு விரோதமாய் எழும்பினா அவன் மேல கை வைக்க முடியாது, அவனை கொல்லவும் முடியாது, அதே நேரத்தில் அவனை காப்பாற்றவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல்ல வந்து இந்த தாவீது மாட்டி இருக்கிறான். ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவோ அந்த மகன் பாத்தீங்கன்னா அப்சலோம் வந்து மகா ஒரு தந்திரவாதி மாதிரி வழியில ராஜாவிடத்துல வந்து வழக்குக்காக வருகிறான். ஒரு கோர்ட்டுன்னு வைங்களேன், அந்த கோர்ட்டுக்கு வாசலுக்கு பக்கத்துல லெட்டர் எடுத்துட்டு வர்றாங்கன்னா அந்த லெட்டரை வாங்கிட்டு அவன் தோள் மேல கையை போட்டு, உனக்கு என்னப்பா பிரச்சனை? அப்படியா, எங்க அப்பாட்ட போனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதுப்பா, நான் உனக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு போய் இவர் வந்து கிளியர் பண்ணி அவனை தோள் மேல கை கொடுத்து முத்தம் செய்து இப்படியே நிறைய ஆட்களை சம்பாரிச்சு தன் தகப்பனுக்கு விரோதமாய் கேள்விப்படுறாரு. அவங்க அப்பா கேள்விப்படுறாரு, என்ன உங்க பையன் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான், வர்றவங்களை எல்லாம் தோல்ல கையை போட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கிறான், நீங்க கவனிக்க மாட்டீங்களா, நீங்க ஏதாவது ஸ்டிக் பண்ணுங்க. இதே தாவீது ராஜா வேற ஒருத்தரா இருந்திருந்தா கூப்பிட்டு, உனக்கு யாரா அந்த பர்மிஷன் கொடுத்தது, இன்னொருத்தர் இது பண்ணிருக்கிற போ, அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுங்கன்னு போட்டுருக்கலாம். தன்னுடைய சொந்த பிள்ளைன்னும் போது இப்ப அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போ சுத்தி இருக்கிற எல்லா எதிரிகளும் அவ்வளவுதான், நீ வெட்கப்பட்டு போறதுக்கு நேரம் வந்துருச்சு. ராஜா வெட்கப்பட்டு போறாரு, அவருடைய சொந்த மகனாலே அவமானப்பட்டு போறாரு. அதனாலதான் சிமேயி தூசிக்கிறான் பாருங்க. அவனுடைய மகன் விரோதமாக எழும்பின, ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, நீ சவுனுடைய குடும்பத்தாருக்கு செய்தது உனக்கு வந்துச்சு இல்ல அப்படின்னு அவன் திட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உன் குடும்பத்துல இருந்து ஒருத்தன் விரோதமா எழும்பினானே, நீ வெட்கப்பட்டு தான் போவ. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்ததுனாலே கர்த்தர் அந்த இடத்துல தன் மகனுக்கு முன்பாக கூட கர்த்தர் தாவீதை வெட்கப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. நம் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நான் நம்புகிறேன், எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனாலே அந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நன்றாய் கரங்களை தட்டி விசுவாசிக்க கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு
துணையாய் நிற்கிறதுனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீர் எனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை மேல தட்டி ஹalleluya, ஹalleluya, Jesus, ஹalleluya, oh hallelujah, hallelujah, hallelujah. உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமா உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமா என் சத்துருக்கள் எழும்பினாலும், சொல்லுவோம், என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவா. என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவா, நிரூபித்து இப்ப கரங்களை மேல தட்டி ஹalleluya சத்தமாய் ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லு ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு பாடுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறதுனால ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாய் நில்லும். ஆமென், ஆமென். எனக்கு நீர் துணையாய் நில்லும், எனக்கு துணை செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர்களே, நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், துணையாய் நிற்கிறேன். நான் நம்புகிறேன் இன்றைக்கு முதல் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நிறைய பேர் நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் துணையா நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களை எதிரியினுடைய காரியத்துல ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற கேஸ்ல கர்த்தர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை நான் நம்புகிறேன். உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் துணையாய் நிற்கிறதை நான் நம்புகிறேன். விசுவாசிங்கள், கர்த்தர் துணையாய் நிற்கிறதை ஹalleluya உங்களுடைய கண்கள் காண போகிறது. இயேசுவே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீர் என்ன செய்யும் என்றால் துணையாய் நில்லும், துணையாய் நில்லும். ஸோ ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கும் போது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தர் துணையாய் நிற்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போட்டோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நன்றாய் நீங்கள் கவனிக்கணும். சில நேரத்தில் மற்றவர்களுக்கு முன்பாகவே நம்மளை தாழ்த்துறது மாதிரியே நமக்கு தெரியும், நம்மளை விட்டு கொடுக்கிற மாதிரியே தெரியும், நம்ம கூட இல்லாதது மாதிரியே தெரியும். ஆனா எப்ப அவருடைய கிருபை விளங்கும் அப்படின்னா, முடிவிலே, கடைசியிலே. சில நேரத்தில் ஆண்டவர் அந்த ஃபினிஷ், அந்த கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளை விட்டுருவாரு. ஆனா அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் செய்வார். அது தீமைக்கு இல்லை, அது நன்மைக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய கண்ணு நம்ம மேல படக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி பண்றாரு. புரியுதுல்ல? நமக்கு சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஐயோ ஆண்டவரே, அவன் முன்னாடி இத்தனை பாடுபட்டு இத்தனை அடி வாங்கி அங்கேயும் இங்கேயும் கிழிஞ்சு அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்களே,
அவன் முன்னாடி, அவன் இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியல, அவன் முன்னாடியே நான் நடத்தி இருக்கலாமே. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கேன். ஆனா அவன் பார்க்குற அளவுக்கு நான் இல்லை, அவன் எங்கேயோ போயிட்டான், அவனுக்கு தெரியல. அவன் முன்னாடி நான் கஷ்டம் தான் பட்டேன். இல்ல சில நேரத்தில் மனிதனுடைய கண்கள் நம்ம மேல விழாதபடிக்கு ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை தாழ்த்துவாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை உயர்த்தும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதை போல எப்போ சந்தோஷப்படணுமாமா? சத்தமா சொல்லுங்க. தாழ்த்தும் போது நம்ம சந்தோஷப்படணுமாமா? அல்லேலூயா. அதான் ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஒருத்தர் எனக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுறது போல ஒரு சூழ்நிலை நடந்து, அப்புறம் ரொம்ப சோகமாய் உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, சரி ஆண்டவரே நீர் அனுமதிச்சதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன், ரொம்ப வயசான ஒருத்தர், அவர் வந்தார். வந்துட்டு என்கிட்ட கேட்டார், என்ன ரொம்ப சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு. உடனே நான் அவரிடத்துல சொல்றேன், இல்ல இந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றேன். சொன்ன உடனே அவர் சொன்னார், யாராவது ஒருத்தர் திஷ்டி கழிக்கணும் இல்ல, அதான் ஒருத்தன் கழிச்சிட்டான். என்னது அவர் அப்படி அப்படின்னு அந்த திஷ்டின்றது என்னது அது? கண்ணி, வன்கண். ஆமா, அந்த கண்ணுக்கு வந்து உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்கல்ல. அப்படின்னா ஏதாவது ஒன்று கண்ணு வச்சாங்கன்னா அதுக்கு திஷ்டி பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அது கழிஞ்சிச்சு அப்படின்வாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணாதானே உங்களுக்கு மேலே இருக்கிற பொறாமைகள் எல்லாம் முடியும். உடனே அது வரைக்கும் ரொம்ப சோகமா இருந்தேன் நான். உண்மைதானே. இப்போ வந்து நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் கூட இருப்பாங்க. ஒரு 1000 பேருக்கு நம்மளை பிடிக்கும்னா ஒரு 50 பேருக்கு நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா இருப்பாங்க. ஏசுநாதருக்கே இருந்தாங்களா, நமக்கு இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆமா, அவருக்கு பிடிக்காத யார் இருக்க முடியும்? அவர் யாருக்கு என்ன துரோகம் பண்ணி இருக்கிறாரு? ஐயோ, அவர் போற இடத்துல எல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். என் ஆண்டவரை பார்த்தாலே தேவனுடைய மனுஷன் எப்படி கண்ணை ரசிக்கிறாரு. அவருடைய கண் அழகு, அவருடைய முடி அழகு, அவருடைய முகம் அழகு, அவருடைய கால் அழகு, எத்தனை அழகா நம்ம ரசிக்கிறோம், எத்தனை அழகா அப்ப வர்ணிச்சு எழுதி இருக்கிறாங்க. ஆனா அவரையே பிடிக்காதவங்களா இருந்தனால நம்மள பிடிக்காதவங்க இருப்பார்கள். இப்போ பிடிக்காதவங்க எல்லாம் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் நமக்கு விரோதமா எழுப்பி நம்ம அந்த இடத்துல உடஞ்சு தாழ்ந்து போயிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாம் மனசுல என்ன பண்ணும்? கேட்கல, ஒரு ஆறுதல், ஒரு பெருமூச்சு ஆறுதல் விடுவாங்க. பரவாயில்லடா, நீ இந்த மாதிரி சிக்கணும்னு நினைச்சோம், சொல்லுங்களேன், இந்த மாதிரி அவமானப்படணும்னு நினைச்சோம், அவமானப்பட்டாங்க. அப்ப அது நல்லதா கெட்டதா? சொல்லுங்களேன். 50 பேர் சேர்ந்து உங்களை எதிர்க்கிறதுக்கும் ஒருத்தர் எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஒன்னோட முடிஞ்சு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் உங்களை உயர்த்தி தான் போறாரு, உங்களை ஆசீர்வதிச்சு தான் போறாரு. சில நேரங்களில் ஆண்டவர் சில இடங்களில் நம்மளை வெட்கப்படுத்துறது போல சூழ்நிலை வரும்போது நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் மகிமையாய் கர்த்தர் கனப்படுத்த போறார். மனுஷனுடைய கண்களுக்கெல்லாம் உங்களை கர்த்தர் தப்பு வைக்கிறார். சோ அவர் எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான். ஆமேன்னு சொல்லுங்கள். என் வாயில சர்க்கரையை போட்டாலும் எனக்கு நல்லதுதான். இதே நேரத்தில் கசப்பான பாவக்காய் போட்டாலும் நல்லதுதான். ஆமேன்னு சொல்லுங்கள். பாவக்காவும் நல்லதுக்கு தான் கொடுப்பாங்க, சர்க்கரையும் நல்லதுக்கு தான் கொடுப்பாங்க. உண்மைதானே? அம்மா ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது. அதனால ஆண்டவர் எனக்கு தீமையை அனுமதிச்சாலும் நல்லதுதான், எனக்கு சந்தோஷம் கொடுக்கறதும் நல்லதுதான். ஸோ நம்பர் 1, முதலாவதாக எனக்கு கர்த்தர் துணையாய் நிற்கும் போது நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க. நீர் எனக்கு துணையாய் நிற்கும் போது இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீர் எனக்கு துணையாய் நிற்கும் போது இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீர் எனக்கு துணையாய் நிற்கும் போது நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீர் எனக்கு துணையாய் நிற்கும் போது ஹல்லேலூயா நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. 44ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 44ஆம் அதிகாரம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 44ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை உண்டாக்கினவரும் உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 1வது வசனத்தை, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், நான் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலிருந்து உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கும் போது நமக்கு 2வது என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற பயம் எல்லாம் என்ன பண்ணுமாமா? மாறி போகிறது. நான் நம்புகிறேன் இந்த 21 நாள் ஜெபத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இன்றிலிருந்து இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்க போகிறார்.
நீங்கள் எடுத்திருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அந்த காரியத்தில் கர்த்தர் துணையாய் நிற்க போகிறார். இனி உங்களுடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஃபீல் பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு துணையாய் ஒருத்தர் நிற்கிறத. அவர் துணையாய் நிற்கும் போது இன்றைக்கு இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ நான் நம்புகிறேன் நீங்கள் இனி பயப்பட போவதில்லை. அந்த எதிரியை குறித்து பயப்பட போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனாலே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சக்திகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அது உங்களை பயப்படுத்தவே பயப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை தரணும். சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். ஆமென். ஒரு தேவ மனுஷன் கடந்த நாட்களில் ஒரு ரொம்ப அழகாய் ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய நெஞ்சில் ரொம்ப வலி ஏற்பட்ட உடனே அவருக்கு என்னமோ வித்தியாசமாய் வலிக்கிறது மாதிரி இருந்துச்சு. உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். அவரே அவருடைய கார் டிரைவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணா அவருக்கு ஒரு மைல்டு அட்டாக். உடனே டாக்டர் செக் பண்ணிட்டு நிறைய இடத்துல அவருக்கு பிளாக் இருக்கிறதா சொல்றாங்க. ஆப்ரேஷன் நடக்குது. உள்ள ஸ்டென்ட் அப்படி வச்சு அவரை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு அனுப்புறாங்க. அப்போ அந்த ஆப்ரேஷன் முடிச்ச உடனே அவர் ஒரு 100 பேருக்கு கேக்கு, ரொம்ப அழகான ஒரு பாக்ஸ் கேக் கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்தாராம். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஓனர் அவரை பார்த்துட்டு நீங்க ஏன் இதை எங்களுக்கு செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்காக இப்படி செய்யறீங்க அப்படின்னு. உடனே இவர் சொன்னாராமா, அது ஒன்றும் இல்லை, நான் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வந்தேன். அந்த நேரத்தில் நீங்க தூங்குற நேரம், நீங்க என்ன பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த 12 மணிக்கு எனக்காக முழிச்சிருந்து என்னை பார்த்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு நன்றி கடனா தான் இந்த கேக்கை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாராமா. அவர் உடனே ஆடி போயிட்டாராமா. நான் இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்ததே இல்லை. தன்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மனுஷனை பேச வச்சு, நீங்க சொல்லுங்க சார், உங்களுடைய வாழ்க்கையை சொல்லுங்க சார். அவருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பாஸ்டர் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகும்போது பயப்படவே இல்லை, எனக்கு நெஞ்சு வலி வரும்போது பயப்படவே இல்லை, என் ஆபரேஷன் வரும்போது பயப்படவே இல்லை. எப்படியா இவ்வளவு தைரியமா இருந்தீங்கன்னு கேட்டா, இயேசு என் கூட துணையா இருக்கும்போது நான் ஏன் பாஸ்டர் பயப்படுறேன். சரி, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் நம்புறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறத நீங்க லிட்டரலா உணரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி கர்த்தர் துணையா நிக்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், எவ்வளவு இருட்டுக்குள்ள போனாலும் உங்களுக்கு பயமே வராது. பயமே வராது. ஆமோதிக்கிறீங்களா? நம்ம நிறைய பேர் பயப்படுறோம் பாருங்களேன். பொதுவாகவே பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தைய அந்த ரூமுக்கு போங்கன்னு சொன்னா போகாது. லைட் போடலை நீங்க இருந்தே கத்திட்டு உட்காந்துருப்பாங்க. போடா யாருமே இல்லடா அப்படின்னு கேட்டா யாராவது ஒருத்தர் கூட இதான் நானும் கூட வரேன்னா அப்ப போலாம். சின்ன பையன்தான், அதே பையன்தான். ஆனா யாராவது ஒருத்தர் கூட வந்தா இருட்ட பார்த்து என்ன இல்லை. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்குள்ள நீங்க இனி கடந்து போகும்போது இயேசு உங்களோடு கூட இருந்தா உங்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னா, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆழத்துவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் இந்த வசனத்தை கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீங்க ஏன் கூட இருக்கிறத நான் என்ன பண்ணணும்னா அப்படியே உணரணும். ஆண்டவரே அவர் ஆழத்துவம் உள்ளவரா இல்லையா? அப்போ எனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறதை நான் உணரணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உணரணும். நான் ரொம்ப பயப்படுறேன். நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதான். நான் இருட்டுக்குள்ள போகும்போது பயப்படுறேன். எனக்கு எந்த வெளிச்சமும் இல்லை. இந்த கடன் என்கிற ஒரு பெரிய இருட்டுக்குள்ள நான் போறேன். ஒரு பெரிய பிரச்சனை என்கிற இருட்டுக்குள்ள போறேன். எனக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த இருட்டுக்குள்ள நான் போறேன். பாஸ்டர் இந்த இருளை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது. ஆனா இன்றைக்கு இந்த 7வது நாள் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. நான் உனக்குடைய இருக்கிறதுனாலே, நான் உன்னோடு இருப்பதனாலே, கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறதுக்கு கர்த்தர் துணை நிற்கிறதுனாலே அவரால் அந்த இருளை நீங்கள் அழகாய் தாண்ட போகிறீர்கள். கைகளை உயர்த்தி இயேசுவே என்னோடு கூட இருக்கிறதை நீர் நிரூபிப்பீராக. உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை நான் உணரணும் ஆண்டவரே. நீங்க கையை பிடிச்சிருக்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. நான் அந்த ஆபீஸ்க்குள்ள போகும்போது நான் தனியா இல்ல, நீங்க என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும். அந்த சத்ருக்கு முன்னாடி நான் போய் நிற்கும் போது நீங்க என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. அந்த தேவைக்கு முன்னாடி நான் போய் நிற்கும் போது நீங்க என் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஞானமாய் செய்ய வேண்டிய சகல காரியத்திற்கு முன்னாடியும் நான் போய் நிற்கும் போது இன்றையிலிருந்து நீ என் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணணும். ராதாலா ரகாதரல ரோபாலா தேனரா போரஹதரமா. ஸ்தோத்திரம். ஜெபிங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆண்டவரே என் கூட இருக்கிறத நான் உணரணும் ஆண்டவரே.
தாவீது தனக்கு விரோதமாய் அவ்வளவு பெரிய கோலியாத்து நிற்கும் போது பயப்படலையே, பயப்படலையே, பயப்படலையே. அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த ஃபீல், அந்த உணர்வு இருந்துச்சு. எனக்கு அப்படிப்பட்ட உணர்வு எங்க போனாலும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில போனாலும் அப்படிப்பட்ட உணர்வு எனக்கு வேண்டும். பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் தந்தீரே, எனக்கு அந்த உணர்வை இப்பொழுது தருகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எனக்கு அந்த உணர்வை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரிய தெய்வம். ஆமென். என்னுடைய பாஸ்டர், என்னுடைய பாஸ்டருடைய பாஸ்டர், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தைரியசாலிகள். எங்களுடைய ஊரில் வந்து அப்போ அவங்க ஊழியம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிசாசுகளுடைய தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமாக பாருங்களேன், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இந்த செய்வனை, மாந்திரிகம், விக்கிரக ஆராதனை இதெல்லாம் எங்கள் ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இந்த பிசாசுகளுடைய கிரியையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போவும் அப்படிதான். நம்ம வந்து நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிசாசுனுடைய வலிமைகள் வந்து நம்ம குறைஞ்சிருக்குது. அதனால தான் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஓரளவு சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க நார்த்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபம் பண்ணி கையை வச்சீங்கனாலே பொத்து 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 பொத்துன்னு விழுவாங்க பாருங்க. எல்லாரும் வந்து பிசாசு ஆடுவாங்க. அந்த பிசாசு எல்லாம் வந்து பலவீனம். நீங்களே போங்க பாருங்களேன். நீங்களாம் நான் எல்லாம் என்ன ஊழியம் செய்யறேன்னு நினைக்கிறேன். நீங்க நார்த்துக்கு போங்க, போய் ஒரு ஏரியாவில் போய் சும்மா ஜெபம் பண்ணுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் பொத்துன்னு 4 கிலோ போறேன் போறேன் போறேன்னு சொல்லும். அவ்வளவு பலவீனமான பிசாசு எல்லாம் இருக்கும். அப்போ அந்த நாங்கள் எங்களுடைய தகப்பனாரெல்லாம் அந்த பாஸ்டர்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டரலாக அங்கே வந்து பனை மரம் இருக்கு பாருங்க, அந்த பனங்காய் பாருங்கன்னா அது வந்து நடந்து போகும்போது பொத்து 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 பொத்துன்னு கீழே விழும். அப்போ அது சில மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசையும். எப்படி அசையும் அப்படின்னா கீழே ரொம்ப தாழ வர்ற மாதிரி அசையும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. லிட்டரலாக அவங்கெல்லாம் சத்துருடைய போராட்டத்தை வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆனால் 12 மணி 1 மணிக்கு ப்ரேயரை முடிச்சுட்டு நடு சுடுகாட்டு வழியா அவங்க நடந்து வருவாங்க, பயமே இல்லாம. எந்த பயமும் தனியா. அவங்க கையில வந்து ஒரு தீப்பந்தம் மட்டும் இருக்கும். அப்போ அந்த லைட்டு வெளிச்சம் கூட இருக்காது, எல்லாம் இருக்காது. இந்த கையில இருக்கிறத அதுவும் வந்து எரியாது, அப்படியே அசைச்சிட்டே வருவாங்க பாருங்க. அந்த தீயினுடைய வெளிச்சத்துல கடந்து வருவாங்க. எப்படி அவ்வளவு தைரியமா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நான் தனியா போகல, என் கூட யார் வர்றாங்க, என் கூட இயேசு வர்றாருன்ற ஒரு ஆழத்துவம் அவங்களுக்குள்ள இருந்துருச்சு. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஏன் பயமா இருக்குதுன்னா, நம்ம கூட இயேசு வர்றதை நம்ம என்ன பண்ணல, கேட்கல, உணரல. ஆனா நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிறகு நான் உணரணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் அதான் ஆசைப்படுறேன். நான் ஃபீல் பண்றேன். இந்த ஜெபத்தை, இந்த வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசும்போது நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு கிருபையை கொடுங்க. எங்க கூட நீங்க இருக்கிறத நாங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஃபீல் பண்ணணும். பரவாயில்ல, அவன் திட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் ஏசுறதை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை, அங்க நடக்கிற பிரச்சனையை பற்றி எல்லாம் என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார். அந்த பாருங்களேன், உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, உங்க பக்கத்தில் ஒரு போலீஸ் நிற்கிறாருன்னு வைங்களேன், ஆப்போசிட்ல ஒருத்தன் கத்தி வச்சுட்டு உங்களை மிரட்டுறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்கல, நீங்க ஒண்ணுமே யோசிக்க மாட்டீங்க. நீ நல்லா கத்தியை வச்சுட்டு பண்றா, என் பக்கத்தில் நிற்கிறவர் யாரு? போலீஸ்காரரு. சுற்றுவார் ஒன்ன, பயமா இரு. நம்ம வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கோம், நம்ம ஒண்ணுக்குமே அதை கலங்க மாட்டோம். அதே மாதிரிதான் நான் நம்புறேன், சில நேரத்தில் ஆண்டவர் வெளி தோற்றமா அப்படி போலீஸ்காரர் மாதிரி நிற்க மாட்டாரு. ஆனா அந்த உணர்வை நமக்கு கொடுப்பாரு பாருங்களேன். ஆப்போசிட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், ஆனா நம்ம பயப்பட மாட்டோம். இந்த அனுபவம் யாருக்கு இருந்துச்சுன்னா, தாவீதுக்கு அப்படியே இருந்துச்சு பாருங்களேன். கோலியாத் அவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கிறான், அங்க இருக்கிற எல்லாரோடையும் ஆண்டவர் இருக்காரா? இருக்காரு. அங்க இருக்கிற சவுலோட கர்த்தர் இருந்தாரா? அப்போ சவுலோட கர்த்தர் இருந்தாரு. எல்லாரோடையும் கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா எல்லாருமே அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, தான் கூட ஆண்டவர் இருக்கிறத அவங்க என்ன பண்ணலன்னா உணரல. ஆனா தாவீது மட்டும் கோலியாத்தை பார்த்தோன்னே, அவன் என்னடா பெரிய வாட போ அப்படின்றான். பயமா இல்லையா அவனுக்கு? கேட்டா, எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, எனக்கெல்லாம் அவ்வளோ அத்தோச்சோட ஆள் இருக்கான்டா, அவனுடைய கிரீடத்தை பாடுறா, அவனுடைய கையில இருக்கிற ஈட்டியை பாடுறா, எல்லாரும் ஒன்னொன்னா வர்ணிச்சிருக்காங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நீங்கிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவத்தினுடைய சேனைகள் தேவனின் நாமத்தில் உன்னிடத்துல வர்றேன். இன்னைக்கு பாடுறா, உன்னை எடுத்து உன் கழுத்தை உன்னிடத்துல இருந்து தலையை மட்டும் தனியா எடுத்து நான் கொண்டு போய் உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா கொடுப்பேன். எப்படா இப்படி பேசுறான்? அவன் வந்து கச்சித்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லும் போது மற்றவங்க எல்லாம் 10 அடி பின்னாடி போனாங்க, இவன் மட்டும் முன்னாடி போறான். அவன் சொல்றான், நீ என்ன வந்து அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா? தடியோட வர, என்கிட்ட தடியை தூக்கிட்டு வர்ற. அவருடைய தேவனுடைய நாமத்தை கொண்டு தாவீதை சபித்தானாமா. எப்படா இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னா, என் கூட யார் இருக்கிறாங்க? கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். நான் நம்புறேன், அந்த ஃபீல் இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தருவாரு. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தருவாரு. இந்த சத்தத்தை ஆன்லைன்ல எல்லாம் கேட்டிருக்கிற எல்லாருக்குமே தருவாரு. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
நான் நம்புறேன் கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு துணை நிற்கிறார், அதுல எந்த சந்தேகமே இல்லை. உண்மைதானே? கர்த்தர் துணை நின்றதுனால தான் பார்வோனை ஜெயிச்சிங்க. கர்த்தர் துணை நிற்கிறதுனால தான் எகிப்தை தாண்டி வந்தீங்க. கர்த்தர் துணை நிற்கிறதுனால தான் உங்களுக்கு விரோதமாய் வந்த வெள்ளங்களை நீங்கள் தாண்டினீர்கள், அக்கினியை தாண்டினீர்கள். அவர்கள் உங்களை சேதப்படுத்தவே இல்லை. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறது 100% உண்மை. உண்மையா இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறது உண்மை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே நான் உணரணும், நான் உணரணும், நான் உணரணும், உணரணும். ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியத்தை ஒரே லைன்ல சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை எடுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது 17 கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கங்களுடைய வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என் கூட எனக்கு துணையாய் நிற்கும் போது நான் வெட்கப்பட மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கும் போது எனக்கு இருளை குறித்த பயத்தை மாற்றுவார். நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்கும் போது சிங்கத்தினுடைய வாய்க்கும் நான் என்ன வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்கள். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சிங்கத்தினுடைய வாயில போயிட்டு ஒரு மனுஷன் திரும்பி வெளியே வர முடியாது. அது நடக்கிற விஷயம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறதுனாலே எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ள நீங்க போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், திரும்பவும் உன்னை அதிலிருந்து நான் கைதூக்கி எடுப்பேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், இந்த ஆபத்திலிருந்து என்னால் திரும்பி வர முடியுமா? இந்த வியாதியிலிருந்து நான் மீண்டு வருவேனா? இந்த கடனிலிருந்து நான் மீண்டு வருவேனா? இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேனா? கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே சிங்கத்தினுடைய வாயிலிருந்தும் நீ ரட்சிக்கப்படுவாய். நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, சிங்கத்தினுடைய வாய்க்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரியதா இருந்தாலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எப்படி ஜெபிக்க போறோம்னா, இயேசுவே எனக்கு ஒரு கிருபை, நீர் என்னோடு துணையாய் நிற்கிறதை நான் உணரணும், நான் உணரணும், நான் உணரணும். ஆமென். இங்கே இருந்து இந்த ஜெபத்தை முடித்து போகும்போது, இல்லைன்னா ஆன்லைனில் ஜெபத்தை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு தைரியம் வரணும். இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு, நான் தனியாக போகவில்லை, நான் தனியாக இல்லை, கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்திலே எழும்பி நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இயேசுவே நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காகவே பேசப்பட்டது, நமக்காகவே கர்த்தர் தந்திருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. நீங்க ஏன் கூட இருக்கிறத நான் உணரணும் சொல்லுங்க. நான் உணரணும் அப்பா, நீங்க ஏன் கூட இருக்கிறத நான் உணரணும், நீங்க ஏன் கரத்தை பிடிச்சிருக்கிறத நான் உணரணும் சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவர் அந்த இருளுக்குள்ள போகும்போது நான் உணரணும். நான் நம்புறேன் இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையில போறதுக்கும் இப்ப நீங்க போறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைக்குள்ள பயந்து பயந்து போனீங்க. ஆனா நான் நம்புறேன் இனி நீங்க தைரியமா தான் நீங்க போக போறீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை உங்களுடைய கண்கள் காண போகிறது, உங்களுடைய மனசு அதை பார்க்க போகுது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு துணையாய் நிற்கிறதை நான் உணரணும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு துணையும் கேடகமும் ஆனவரே, எனக்கு துணையும் கேடகமும் ஆனவரே, என்னை வெட்கப்படுத்தாத கர்த்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர், எனக்காக வழக்காடுகிறவர் அப்பா, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் கூட இருக்கிறதை நீர் உணர பண்ண போகிறதற்காக நன்றி. ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருக்கிறதை அப்பா அநேகர் பார்க்கும்படி செய்வீராக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவே, உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவே.
இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இரவும் பகலும் காத்து கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டே. யாக்கோபே நீ வேரூன்றுவா, யாக்கோபே நீ வேரூன்றுவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. எல்லாரும் கரங்களை இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. சொல்லுங்க, யாக்கோபே நீ வேரூன்றுவா, யாக்கோபே நீ வேரூன்றுவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. சொல்லுங்க, நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். விசுவாசத்தோடு பாடு. நீரே காப்பாற்றுவீர், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவீர், இரவும் பகலும் காத்து கொள்வீர், இரவும் பகலும் காத்து கொள்வீர், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டீ, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டீ. என் மகனே நீ வேரூன்றுவா, என் மகனே நீ வேரூன்றுவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து. ஓ ஹalleluya. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். ஹalleluya. எஸ், அவரே காப்பாற்றுவார், அவரே நீர் பாய்ச்சுவார், எவரும் தீங்கிழைக்க விடமாட்டார். நான் ஒரு தனி மரமா இருக்கிறேனே பாஸ்டர், எனக்கு யார் துணை, எனக்கு யார் துணை? நான் ரொம்ப வயது சென்றவளானே, வயது சென்றவள், எனக்கு இப்ப யாரும் துணையா இல்லை. எனக்காக யார் பேசுவா, எனக்காக யார் போய் நிப்பா, என் கூட கூப்பிட்டா கூட இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி வருவதற்கு யாரும் இல்லாத ஒரு தனி மரமா நான் நிக்கிறேன். அப்படிதான் பாஸ்டர் இந்த ஜெபத்துல நான் கலந்து கொண்டுட்டு இருக்கிறேன். எனக்கு யாரும் துணை இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க, அவங்கவுங்க பிஸி. ஆனா எனக்காக வருவதற்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட அங்கலாய்ப்பான இருதயத்தை பார்த்து தான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, இதுவரைக்கும் நான் தான் உனக்கு துணையா இருந்தேன், இதுவரையிலும் நான் தான் உன்னை நடத்தினேன். உன் பிள்ளை இல்லைன்னாலும் கணவனார் இல்லைன்னாலும் இனியும் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற அந்த வாக்கிற்காய் கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கோடி நன்றி, நீர் எத்தனை நல்லவர். இந்த 7வது நாள் பிரேயர்ல உங்க வல்லமையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோட இருப்பதாக ராஜா. நீங்க சொன்ன அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. நீர் துணையாய் நிற்கிறதை நாங்க இன்னைக்கு முதல் ஃபீல் பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா.